ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வாஷிங் மிஷினை பற்றினா. இந்த வாஷிங் மிஷின் வந்துட்டு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்கும்போது அவங்க உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபில்ட்ரு ஒன்று ஆட் பண்ணி தராங்க உங்கள் வீட்டில் உப்பு பிரச்சனை இருந்தால். ஸோ இந்த வாஷிங் மிஷினோட ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா மேலே பேனல் வச்சு பட்டன் கொடுத்துக்கிறாங்க. உள்ள ட்ரம் வந்து பார்த்துக்கோங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு டிட்டர்ஜென்ட் ஸ்லாட் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் பைப் ப்ளஸ் அவுட்லெட் பைப் இருக்குது. இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு P1 காமிக்கும். அதான் ப்ரோக்ராம் நம்பர் 1. அது டெய்லி யூஸ்க்கானது. அப்புறம் P2 ஹெவி யூசேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். P3 வந்துட்டு டெலிகேட்டு. P4 வந்துட்டு ஒயிட்ஸ் துணியெலாம் நீங்கள் போட்டுக்கலாம். P5 வந்துட்டு ஸ்டெயின் வாஷ், அதிகமான காரம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். P6 வந்து ஆன்டி பாக்டீரியா, கிருமிகள் போன்றதுக்காக அதில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். P7 வந்துட்டு உள்ளன் ஸ்வெட்டர்ஸ்லாம் போட்டுக்கலாம். P8 வந்துட்டு பெட்ஷீட் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். P9 வந்துட்டு ஈகோ வாஷிங் மிஷினை மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மோடு. P10 வந்துட்டு ரின்ஸ் ப்ளஸ் ட்ரையு. ஸோ அப்புறம் P11 வந்துட்டு ட்ரை ஒன்லி. P12 வந்துட்டு கழுவுறதுக்கு மட்டும். இப்போ நம்ம P1 வச்சு தான் டெய்லி யூஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். P1 வந்துட்டு சோக், வாஷ், ரின்ஸ், ட்ரை இது 4மே வந்துடும். அடுத்து வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் பட்டன், அதை ஆன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வாஷ் பண்ணி தரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மூடில் வந்துட்டு மொத்தம் 4 மூட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்டில் மூடு, செகண்ட் ஒன் வந்துட்டு நார்மலு, தேர்ட் ஒன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா, ஃபோர்த்து ஒன் வந்துட்டு பவர் ட்ரை. நம்ம நார்மலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாட் வாட்டர் வாஷு, அதை ஆன் பண்ணால் ஹாட் வாட்டரில் நம்ம துணியை வாஷ் பண்ணிக்கலாம். அதில் 3 மோட் இருக்குது. வார்மு, ஹாட்டு, அலர்ஜி ஃப்ரீன்ட்டு. ஸோ இந்த மிஷின் நீங்கள் வாஷ் பண்ணும்போது அதை ஆன் பண்ணால் தான் வாஷ் ஆகும். ஸோ அதை ஆன் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே துணி இருந்துச்சுன்னா ஒரு ரொட்டேட் ஆகி எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது தண்ணியும் ஊற்றிடும். அதுவும் இல்லாமல் எவ்வளோ டிட்டர்ஜென்ட் கப் நம்ம ஊற்றணுன்ட்டு அது சொல்லிடும். ஸோ இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நம்மளுக்கு ட்ரம் இருக்குது. சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபில்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபில்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 1 or 2 வாஷ் தான் பண்ணியிருப்போம். அதுக்கே உள்ளே வந்து ஒரு துணி மாட்டின்னு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபில்டரை வந்து மாட்டுறதுக்கு ஜஸ்ட் ஒன்றுமே அவங்க போயிட்டு அது ஸ்லாட்டில் வச்சு அதை லாக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதில் நீங்கள் துணி போடும் போது சுற்றி தான் போடணும், சென்டரில் வந்து துணி போடவே கூடாது. அப்புறம் வாட்டர் லெவல் நீங்கள் மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த டாட்டை தாண்டி வாட்டர் லெவல் மேலே வரக்கூடாது. இதுதான் டிட்டர்ஜென்ட் ஸ்லாட். இங்கே டிட்டர்ஜென்ட்டோ இல்லை பவுடரோ நீங்கள் போட்டிக்கலாம். இந்த லிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மற்ற வாஷிங் மிஷின் மாதிரிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் தள்ளி விட்டாலே போதும், அதுவே பொறுமையாக க்ளோஸ் ஆகிக்கும். இதில் இன்னும் என்னென்னா இந்த லிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் லிட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும், ப்ளஸ் ஆமாம் அடிக்கும். பாருங்கள், ஓப்பன் லிட்டுன்னு காமிக்குது. நான் ஓப்பன் பண்ணியிருக்கனால க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே எதுவும் காமிக்காது. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 years மிஷின் வாரண்டியும் 10 years மோட்டர் வாரண்டியும் கொடுத்துக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு 5 star மிஷின்.
இந்த லிட் வந்துட்டு டஃப் அண்ட் கிளாஸால் மேட் பண்ணியிருக்காங்களாம். இது வந்துட்டு 6 சென்ஸ், அப்புறம் டைனமிக்ஸ், 0 ப்ரெஷர் ஃபில் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பவர் டை டெக்னாலஜி இருக்கான். இன்பில்ட் ஹீட்டர் இருக்குது. நாங்கள் வாங்கியிருக்க வந்து 9 kg. இதோட மாடல் வந்துட்டு 360 டிகிரி ப்ளூம் வாஷ் ப்ரோ வேர்பூல் கம்பெனியோடது. மேலே வந்துட்டு செக் வாட்டர்னு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அலாம் காமிக்கும். ஒரு தண்ணி கம்மியாச்சுன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்கும் காமிக்கும். இப்போ வாட்டர் லெவல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ ஃபில்னு ஒரு மூட் இருக்குது. அது இல்லைன்னா உங்களுக்கு மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணணுன்னா மேனுவல் வந்து மொத்தம் 10 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 லெவல்ஸ் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே ஆட்டோ ஃபில்னா ஒரு ரொட்டேட் பண்ணி எவ்வளோ துணி இருக்குதுன்னு பார்த்து அதுவே வந்துட்டு உங்களுக்கு வாட்டரை ஃபில் பண்ணி கொடுத்துரும். இல்லை எங்களுக்கு மேனுவல் தான் வேணும், எனக்கு தெரிந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கணுன்னா நீங்கள் மேனுவலில் எத்தனை லெவல் வேணுமோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆட்டோ ஃபில்லை வச்சுருது தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் பவர் பட்டன் நமக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ நாங்கள் வாங்கியிருக்க வந்து 9 kg. அமேசான் வந்து 7.5 kg வரைக்கும் அவைலபிளாக இருக்குது.